இரவில் தலை குளித்தால் என்ன நடக்குது பாத்தீங்களா? ஒரு தூக்கம் போட்டால் அவ்வளவுதான். இரவில் குளித்துவிட்டு ஈரமான முடியுடன் தூங்குவது சிலருக்கு புத்துணர்வாக தோன்றலாம். ஒரு நாளில் கடுமையான உழைப்புக்கு பிறகு தலையை குளித்துவிட்டு படுக்கைக்கு செல்லும் பழக்கம் நம்மில் பலருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த சின்ன செயல்தான் நம்மை அறியாமலேயே தலைமுடி, ஸ்கேல்ப், முகச்சருமம் என ஒட்டுமொத்த தோல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடியது என்பது மிக குறிப்பிடத்தக்க உண்மை. தொடக்கத்தில் இது சாதாரண பழக்கம் என தோன்றினாலும் தொடர்ந்து இவ்வாறு தூங்கும் பழக்கம் தீவிரமான தோல் மற்றும் முடி பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். தலையில் ஈரமாக நீர் சொட்டும் நிலையில் தூங்கும் போது நம் ஸ்கேல்ப் பகுதி நீண்ட நேரம் ஈரமாக இருக்கும். இந்த நீர சூழ்நிலை பூஞ்சை வளர்ச்சிக்கு உகந்த சூழலாக மாறிவிடுகிறது. இத்தகைய சூழலில் மலாசிசியா என்ற பூஞ்சை வகை அதிகமாக வளரும். இது ஆரம்பத்தில் சாதாரண பொடுகாக தோன்றினாலும் சிக்கலாக வளர்ந்து தொபேரெக், டெர்மடிசிஸ் அரிப்பு, தோல் உரிதல் போன்றவற்றுக்கு காரணமாகும். மேலும் பூஞ்சை வளர்ச்சி அதிகரிக்கும் போது தலை சருமம் சிவத்தல், வாடுதல் போன்ற அறிகுறிகளும் தோன்றும். முடி ஈரமாக இருக்கும் போது அதில் இருக்கும் இயற்கை எண்ணெய்கள் மற்றும் ஈரம் நாம் படுக்கும் தலையணையில் ஊறுகிறது. இந்த தலையணை தொடர்ந்து ஈரமாக இருக்கும் போது அதில் பாக்டீரியா மற்றும் ஈஸ்ட் வகைகள் உருவாகும். நம்முடைய முகம் தலையணையுடன் நேரடியாக தொடர்புடையதாலேயே அந்த கிருமிகள் முகத்திற்கே பரவுகின்றன. இதனால் முகத்தில் எண்ணெய் புண்கள், பருக்கள், சருமத்துளைகள் அடைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஏற்கனவே முகப்பரு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பழக்கத்தால் மேலும் மோசமான விளைவுகளுக்கு ஆளாகுகிறார்கள். மறுபக்கம் ஈரமாக இருக்கும் முடி மிகவும் பலவீனமாக இருக்கும். தூக்கத்தின் போது தலையணையுடன் ஏற்படும் உராய்வு முடியை உடைக்கச் செய்யும். இது தலைமுடி அடர்த்தியை பாதிக்கும். முடி வேகமாக வளர முடியாமல் மெதுவாக வளரும் நிலைக்கு தள்ளப்படும். சில நேரங்களில் முடி வேருடன் உதிர்வதும் கூட உண்டு. இது நீண்ட காலத்தில் தலைமுடி தடிக்கும் குறைவதற்கு முக்கிய காரணியாக அமைகிறது. தலையணை உறை ஒரு முக்கிய விஷயமாகும். ஈரமுள்ள முடி தொடுதலால் தலையணை உறை ஒரு தீவிர கிருமி குவியலாக மாறும். இதில் நீண்ட நேர முகம் உராயப்படும் போது முக சருமத்தில் எரிச்சல், பருக்கள், சிவத்தல் போன்றவை ஏற்படும். மேலும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தாக்கிய தலையணையை நாள்தோறும் பயன்படுத்துவது தோல் மற்றும் முக சுகாதாரத்தையும் முடி சுகாதாரத்தையும் மேலும் மோசமாக்கும். மருத்துவ நிபுணர்கள் இந்த பழக்கத்தை தொடர்ந்து பின்பற்றுவதை தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கின்றனர். தொடர்ந்து ஈரமுடன் தூங்கும் பழக்கம் ஸ்கேல்பில் உள்ள இயற்கையான நுண்ணுயிரியை சமநிலையை சீர்குலைக்கும். இதனால் தோல் பாதுகாப்பது குறைந்து தொற்று எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படும். இத்தகைய நிலைமைகளில் அசாதாரணமான முடி உதிர்வு, பொடுகு, தொற்றுக்கள் என பல்லாயிரக்கணக்கான முடிவுகள் தோன்றலாம். சில நேரங்களில் இந்த ஈர சூழ்நிலை நரம்பு மண்டலத்தையும் தாக்கக்கூடியதாக இருக்கலாம். ஈரமான கூந்தலுடன் தூங்கும் பழக்கத்தின் காரணமாக சிலருக்கு தலைவலி, நெற்றியில் கசப்பு அல்லது சைனஸ், பிரஷர் போன்ற உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படக்கூடும். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் இந்த விளைவுகளை மிக வேகமாக எதிர்கொள்ள நேரிடும். இத்தகைய பிரச்சனைகளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்கு முடியை 80% வரை காய வைத்து மட்டுமே தூங்குவது நல்லது. இயற்கையாக காற்றில் உலர வைக்க வேண்டும். அவசரமாக இருந்தால் லோ வெப்பம் ஹேர் ட்ரையர் பயன்படுத்தலாம். பட்டு அல்லது மென்மையான துணியால் செய்யப்பட்ட தலையணை உறையை பயன்படுத்துவதும் நல்லது. முடி இன்னும் சிறிது ஈரமாக இருந்தால் அதை பின்னி தளர்வாக விடலாம். இரவு நேரத்தில் முகத்தில் பயன்படுத்தப்படும் ஹெவி கிரீம் அல்லது ஜெல் போன்ற ஸ்டைலிங் தயாரிப்புகளை தவிர்ப்பது அவசியம்.